அப்படிங்கறத தான் இங்க கொடுத்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேக்லாக்ல எதனா இருக்கா, எதுவும் கிடையாது இல்லையா, அதனால நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? எதனா ஒரு பேக்லாக் சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் வந்து யூசர் ஸ்டோரியா கிரியேட் பண்றேன். ஓகேவா? அப்ப பேக்லாக் எப்படி எழுதணும்? as a customer. நேத்து நம்ம எழுதின அதே பேக்லாகை கூட வச்சுக்கலாம். சொல்லுங்க. as a customer I want to build a support. So that customers can interact. Customers can interact anytime without human support. ஓகேவா? இது ஒரு என்னது, ஒரு பேக்லாக். சரியா? இதை நான் என்ன பண்றேன், அப்படிங்க கிரியேட் பண்ணிடுறேன். வந்துருச்சா ஒண்ணு? வேற ஒரு பேக்லாக் சொல்லுங்க. அதே மாதிரி வேற ஒரு பேக்லாக் சொல்லுங்க. who want to tell? ஓகே, ஒவ்வொருத்தர திவ்யா மேடம் சொல்லுங்க. as a developer. as a developer. இப்ப யூசர் சைடுல இருந்து மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். இதுல டெவலப்பர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு யூசரா, இந்த அப்ளிகேஷன் யூசரா இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா என்ன யோசிப்பீங்க? அதுதான் என்னோட கேள்வி. As a customer, okay, I want to build a attendance tracker. Okay, so that attendance tracker, so that student attendance will be students attendance will be monitored. Okay வா? மறுபடியும் வரேன். அடுத்தது வேற. as a user I want to reset my password. I want to reset the password so that I can log in when I forget my credentials. Okay, so that I can reinstate my login feature. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாவும் இருக்க பார்க்கணும், ரீப்ளேஸபிளாகவும் இருக்க பார்க்கணும். கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்போ 3 வந்து கிரியேட் ஆயிருக்கா? எஸ், சொல்லுங்க அடுத்து. சார் எனக்கு டவுட் சார். இப்போ நம்ம அனுதீப் ஒர்க் ஸ்பேஸ்க்காக இங்க கிரியேட் பண்றோம் அப்படிதானே? ஆமா, கரெக்ட்மா. அனுதீப் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்லாம் வேணும் அப்படிங்கறத ஒரு பேக்லாகா எடுத்து வைக்கிறோம். சொல்லுங்க அடுத்து. ஓகே சார். சொல்லுங்க அருண். As a user, I want to build a recorded session so that it help for any absentees can view the. So that it will use if a user absent on the consent date. Okay, sir. அப்படி இல்லைன்னா so that the user can rewind the things. Okay. அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ரைட். இதையும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா n நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன் இன்னும் கிரியேட் ஆகல, சுத்திக்கிட்டு இருக்கு. மேபி இன்டர்நெட் ஃபீச்சரா என்னன்னு தெரியல. என்ன சொல்லுது? ரெஃப்ரெஷ் த பேஜ் அண்ட் ட்ரை அகைன். வெரி குட். அது மட்டும் ஓடி போயிடுச்சுப்பா. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, வந்துருச்சா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபீச்சர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபீச்சர்? என்ன ஃபீச்சர் சொல்லியிருந்தேன்? இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிரிண்ட் க்ரூமிங், ஸ்பிரிண்ட் பிளானிங். ஓகே, எஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பிரிண்ட்டை வந்து க்ரூம் பண்ண போறோம். இப்போ இதெல்லாம் ஃபீச்சர்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஓனர் எழுதி கொடுத்துட்டாரு. ஸ்பிரிண்ட் க்ரூமிங்ல ப்ராடக்ட் ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதை எடிட் பண்ணுவார் தெளிவா. டோட்டலாவே எடிட் பண்ண முடியுதா? ஓகே ஃபைன். இப்போ இதை எடிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சா? ஓகே, ஸோ நான் வந்து சாட்பாட் ஏஐ சப்போர்ட்டை கொடுக்க போறேன் அப்படின்றது இருக்கா? இந்த டெஸ்கிரிப்ஷன்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? 1.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஃப்ளூயன்ஸ் கண்டென்ட்டுக்குள்ள ப்ராடக்டோட ரெக்யர்மெண்ட்ஸோட இமேஜ், எதனா வீடியோ, இந்த இடத்துல தான் இந்த லோகோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை போட்டு வைக்கிறது தான் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தெரியும் பாருங்க, இப்ப நம்ம வந்து டீம் பேஸ்டா ஒர்க் பண்ணல, நம்ம வந்து கம்பெனி பேஸ்டு எடுத்ததுனால என்னோட பேர் மட்டும் காட்டுது. நீ டீம் பேஸ்டா எடுத்த அப்படின்னா உனக்கு என்ன காட்டுனா நம்ம ப்ராஜெக்ட் யாருக்கெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ, எக்ஸாம்பிள் அருண் இருக்காரு இல்ல பாலன் இருக்காரு அப்படின்னா அவங்களோட பேர் வந்து எனக்கு இங்க காட்டும். அவங்களுக்கு இதை நான் அசைன் பண்ணிடும். இது எப்போ பண்ணுவாங்கன்னா ஸ்பிரிண்ட் பிளானிங் அப்புறமேட்டு இது நடக்கும். இந்த ஸ்பிரிண்ட் எடுத்து பண்ணலாம், இதை இவங்களுக்கு அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிண்ட் பிளானிங்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் பாத்தீங்களா ப்ரையாரிட்டி இந்த இடத்த தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த மாதிரி வந்து ப்ரையாரிட்டி ஹையர் அதே மாதிரி லோவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கணும், இதை வந்து அடுத்த ப்ரையாரிட்டியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதுல இப்ப வருவோமா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இது பண்ணுங்க. நார்மலா ஒரு ஸ்பிரிண்டோடைய டென்யூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 weeks தான் ஒரு ஸ்பிரிண்டோட டென்யூர். ஓகேவா? அந்த ஸ்பிரிண்ட் 1 or 2 weeksக்குள்ள நம்ம வந்து எத்தனை ஸ்டோரி பாயிண்ட், அதாவது ஒரு ஸ்டோரி பாயிண்ட்ங்கிறது ஒரு வீக் இல்ல 2 week அந்த ஒரு மாடியூலை முடிக்கிறதுக்கு 40 ஸ்டோரி பாயிண்ட் மேல போகக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, ப்ராடக்ட் ஒன்ல, அதாவது நான் டீம் லீடா ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டது. ஓகேவா? நீ இப்போதைக்கு தேவை வச்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் ஃபியூச்சர்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டோரி பாயிண்ட்ஸ் 40க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு வாரத்துல நீ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறதுன்னா திங்கள் டு வெள்ளி எத்தனை நாள் இருக்கும்? 40 மணி நேரம் வரும். கரெக்டா? ஸோ அந்த 40ங்கிற பாயிண்ட் தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த பாயிண்ட்டுங்கிறது ஹவர்ஸ் மென்ஷன்றது கிடையாது. ஒவ்வொரு கம்பெனில ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டோரி பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்பிரிண்ட்டை க்ரூம் பண்ணிட்டேன். க்ரூம்னா ஒன்றும் கிடையாது, இப்போ க்ரூம் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வரேன். லெட் மீ க்ரூம் இட் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த இதுக்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. அது இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. இதுல இல்ல ஓகே ஃபைன். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனே வச்சுக்கோ, அதான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியான்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் ஓனர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இது என்ன பர்பஸ்க்காக? ஏஐ பில்டு பண்றதுக்காக இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா, as a customer there is an icon which represents that our feature has enabled with AI support. புரியுதா? அந்த மாதிரி இந்த விஷயம் பண்றதுக்கு எனக்கு டீடைல்டா என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியால அவர் தெளிவா கொடுத்து வச்சிருப்பாரு. நான் சொல்றது புரியுதா? ஒன்ஸ் த யூசர் tries to interact this support AI feature, it should start by asking hi, how are you? அந்த மாதிரி depends on the query of the user. The chatbot has to respond clear with its answers. Finally, once the chat feature has cleared
the query, it has to as the feedback thing. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டா இருக்கிறத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நான் காட்டுறேன். ஓகேவா? அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த என்விரான்மெண்ட்ல நம்ம பண்றோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டூல் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்றது தான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. இது யாருக்கு பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஒருத்தருக்கு அசைன் பண்ணுவாங்க. இப்போ இவங்க மட்டும் தான் இருக்கிறதுனால இவங்களுக்கே நான் அசைன் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீ நார்மலா கவனிச்சு பார்க்கலாம். இவ்வளவு தூரம் யாருக்குமே பேர் இல்லை, இப்போ இது என்னன்னு பேர் வந்திருப்பார். அசைன் டு ஹூம் அப்படின்றது தெளிவா தெரியுதா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தா அப்படின்னா இதுக்கு வந்து இப்ப ஸ்பிரிண்ட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இத்தனை நாளைக்கு நான் உள்ள முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கான டியூ டேட் இதுதான் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபீச்சரை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டீமா டிசைட் பண்ணி ஒரு 8 அப்படின்றத கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரைட் சைட்லேயே நீ இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து உனக்கு அப்டேட் ஆகும். ஆயிடுச்சா? ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி பாயிண்டா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுவும் நீ பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு பேக்லாக். இதை பண்ணணும், ஏன்னா டு டூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இதை பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது 8 ஸ்டோரி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது இவங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. இதுல எபிக்ன்றதை ஆட் பண்ணுவாங்க. அந்த எபிக்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. எபிக்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா? ஹை லெவல் ரெக்யர்மெண்ட். ஹை லெவல். இப்ப இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன பேர் வைப்பீங்க? அதைத்தான் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல லேபிள்ஸ்ன்னு வருது, பட் ஆக்சுவலா எபிக்னு வரணும். இந்த இடத்துல லேபிள்ஸ்ன்னு ஆனா வருது. ஓகேங்களா? ஸோ இந்த லேபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல காட்டும். இது இருக்கு பாத்தீங்களா, ஆட் எபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எபிக்கை கிரியேட் பண்ணுன்னு சொல்லுதா? அப்ப நான் இதை கிரியேட் பண்றேன். ஒர்க் டைப்ல எபிக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேரை நான் செலக்ட் பண்றேன், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? அந்த பேர் என்ன அப்படின்னா இது ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு சும்மா மொட்டையா போட்டுக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு எபிக் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த ஃபீச்சருக்கு இந்த இதுவை வந்து கொடுத்து விட்டுருவேன். இவருக்கு இந்த எபிக் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருவேன். இது வந்து இந்த இதுதான் அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல எனக்கு மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா? அது ஆக்சுவலா ஃபுல்லா வரும். அது ஏஐ ஃபீச்சர் நீங்க மொட்டையா கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து இங்க பார்க்கலாம், நீ இது ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் புதுசா ஆட் பண்ணணும்னு நினைச்சாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரா நம்ம எபிக் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த இதுக்குள்ள நிறைய யூசர் ஸ்டோரி இருக்கலாம். நான் இந்த ஏஐ ஃபீச்சருக்குள்ள இது ஒண்ணு, அதே மாதிரி இன்னொன்னு கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் யூசர் ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா? அதை ஒரு டேகா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு இடத்துல வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த ஒரு இடத்த பாக்குறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. ஆஸ் எ கஸ்டமரா நான் வந்து இந்த இதுவை நான் சப்போர்ட் பண்ணணும். இப்ப இதை ரைட் சைட்ல க்ளோஸ் பண்ணா உனக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க. இப்ப தெரியுதா பாரு? ஓகே, இது ஏஐ ஃபீச்சரோடது. அதே மாதிரி இதை நான் என்ன பண்றேன்னா புதுசா வந்து எபிக் ஆட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் கிரியேட்டும் பண்ணிக்கலாம். மேல வந்து வச்சு நான் கிரியேட்டும் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், இதையும் நான் வந்து எபிக்கா கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ப்ரையாரிட்டி யாருக்கு அசைன் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஸ்டோரி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கும் அதே மாதிரி சிம்பிளா ஒன்று கொடுத்துக்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ இதையும் வந்து இவங்களுக்கே அசைன் பண்ணிட்டு ஸ்டோரி பாயிண்ட்ஸுக்குள்ள ஜஸ்ட் இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிடறேன்.
ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எபிக்கோட சேர்த்து இதையும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஃபீச்சரையும் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை எடுத்துட்டு வந்து டைரக்டா இந்த கிரியேட் ஸ்பிரிண்ட்னு கொடுக்கலாம். டைரக்டா இப்படி வச்சுட்டு கிரியேட் ஸ்பிரிண்ட் கொடுத்தா மேலே எனக்கு ஒரு ஐகான் வந்துடும். அந்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ள ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணா போதும். இந்த ஸ்பிரிண்ட்டை இப்போ எடுக்கிறோம், இந்த ஸ்பிரிண்ட்டை இப்போ எடுக்கிறோம் அப்படிங்கிறத டிராக் அண்ட் டிராப் மட்டும் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும்னா டோட்டலா இதை முடிக்கிறதுக்கு 13 ஸ்டோரி பாயிண்ட் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். இதுல ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் யார் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ ஸ்பிரிண்ட் பிளான் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸ்பிரிண்ட் பிளான் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய போர்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஸ்பிரிண்ட் பிளான் ஆயிடுச்சு இல்லையா, நம்மளுடைய போர்டுக்கு போயிடுவாங்க. எக்ஸாக்டா சிம்பிளா அந்த சம்மரியில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டீட்டெயில் மொத்தமா இருக்கும். இது வரைக்கும் 5 கிரியேட் பண்ணியிருக்கோம், இவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே வரும். டைம் லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர் யார் யாருக்கு அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஆக்டிவ் ஸ்பிரிண்ட்டுக்குள்ள போனேன் அப்படின்னா உனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இது இருக்கு இல்லையா? ஓகேவா? ஜஸ்ட் ஒரே நிமிஷம் அதை கிரியேட் பண்ணனா இல்லையான்னு நான் பார்த்துறேன். ஏன் ஸ்பிரிண்ட் 3ல எனக்கு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிரிண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலா எனக்கு 2 சைட்ல மானிட்டர் பண்றதுனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ். ஸோ இப்போ இந்த ஸ்பிரிண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே கொண்டு வந்துட்டேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவ் ஸ்பிரிண்ட்டுக்குள்ள இந்த ஃபீச்சர் நமக்கு வந்துடும். இப்போ இந்த பேக்லாக்குள்ள நான் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பிரிண்ட்டை வந்து டேட்டை ஆட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து இன்னைக்கு டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு டேட்ல இருந்து அடுத்த 2 வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோல் இருந்தது அப்படின்னா அதை போட்டுட்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து உட்காந்துக்கும் நமக்கு. இன்னும் வரவில்லை. ஓகே, ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ் இல்லைனா டு டூ அப்படிங்கிறதுலே கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் என்னோட ஆக்டிவ் ஸ்பிரிண்ட்டுக்குள்ள வந்துடும். I'll refresh it again. Let me check. இந்த இடத்துல இன்னும் வரவில்லை. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்பிரிண்ட் இருக்கு, பட் நான் வந்து அது தெளிவாக அந்த இடத்துல எனக்கு காட்டல, ஆக்டிவ் ஸ்பிரிண்ட்டாக எனக்கு வரல. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டு டூ அப்படின்றதுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுக்கு அசைன் பண்ணீங்கன்னா எடுத்து இன் ப்ராக்ரஸ்ல இங்க போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதை தான் ஸ்க்ரம் மாஸ்டர் மானிட்டர் பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து அதை தூக்கி இங்க எடுத்து போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போடும்போது இவங்க இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க, இதை இவங்க பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு அங்க தெரிஞ்சிடும். ஓகேவா? This is how our Jira tool will work in our most of our places. எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஜீரா டூல் எப்படி ஒர்க் ஆகுன்றது மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன்.
ஒன்ஸ் நீ அசைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பக் உனக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி நீ ரைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த டூல்ல தான் பண்ணுவேன். இப்போதைக்கு உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு, அது எப்படி எப்படிலாம் ஆக்சஸ் பண்றோம். இப்போ வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகேவா? நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை. இது எல்லாமே ப்ராடக்ட் ஓனரு, ஸ்க்ரம் மாஸ்டரே பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஆக்சஸ் கொடுத்தாங்கன்னா உன்னுடைய ஆக்டிவ் ஸ்பிரிண்ட்டுக்கு நீ போன அப்படின்னா இங்க டூ டூல உன் பேர்ல லிஸ்ட் எதனா இருந்தது அப்படின்னா நீ பார்த்து என்ன பண்ணணும்னா அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நீ மாத்தணும். இன் ப்ராக்ரஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த இதெல்லாம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீ எங்க ஆட் பண்ணுவ அப்படின்னா அந்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ள நீ இந்த ஒரு ஃபீச்சர் வச்சிருக்க அப்படின்னும் போது அதுல வந்து கமெண்ட் செஷன் ஒன்று கடைசியா வந்து நிற்கும். அதுலதான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் செஷன் இருக்கும். அந்த இதுல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க உங்களுடைய கமெண்ட் இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு நீங்க கொடுக்கறதா ஒரு அப்டேட்டா வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் தி ஜீரா ஃபீச்சர் இஸ் ஆல் அபவுட். எஸ், சொல்லுங்க நவீன். சார் அதுல அந்த ஸ்டார்ட் ஸ்பிரிண்ட்னு இருக்குல்ல, அது கொடுத்தா மேபி. எஸ், எக்ஸாக்டா கரெக்ட். அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என் கண்ணில் மாட்டுது எக்ஸாக்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் ஸ்பிரிண்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பிரிண்டோடைய டியூரேஷன் கேட்டு 2 வாரமா இதுங்கிறத கேட்டு நான் வந்து ஸ்பிரிண்ட் கோலை கொடுத்து நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நியூ ஸ்பிரிண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2 எனக்கு வந்துடும். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இது யாருக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்றது லிஸ்ட் ஆஃப் இதுல இங்க கிரியேட் ஆயிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இந்த ஃபீச்சர் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க எடுத்து மூவ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பக் வந்துருச்சு அப்படின்னா இதுலயே அப்படியே ஹைலைட் பண்ணுவாங்க. இந்த இடத்த கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. உள்ள போய் எடிட் பண்ணிட்டு மொத்தமா எடிட் பண்ணாதான் எனக்கு கரெக்டா வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன், இது வந்து எனக்கு ஒரு பக் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளா சப்டாஸ்க் இல்லாம இதுலயே வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு பக் அப்படின்றத இனிஷியேட் பண்ணிடுவாங்க. இப்போ புதுசா இருக்கிற அப்டேட்னால எக்ஸாக்டா எனக்கு கரெக்டா தெரியல ஆக்சுவலா ஏதோ. ஸ்டோரி சப்டாஸ்க்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து புதுசா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்ற இதுல இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பக் அப்படின்றத கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸை அவங்க போட்டு இதை உங்களுடைய டெவலப்பருக்கோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அசைன் பண்ணி விட்டுட்டு திஸ் இஸ் த பக் ஐ ஃபவுண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போட்டு வைப்பாங்க. அந்த டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் இருக்கிற டேட்டாவெல்லாம் போட்டு அவங்க அப்டேட் பண்ணி வைப்பாங்க. அப்படி போறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இது இன் ப்ராக்ரஸ்ல வராது, அது இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். அது யாருக்கு அசைன் பண்ணாங்களோ அவங்க அதை பார்த்துட்டு ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்பிரிண்ட்ல எடுத்துட்டு வந்து அவங்க முடிச்சு இந்த இடத்துல எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது என்னோட டெஸ்டிங் ஃபீல்டுக்கு வந்து நிற்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயத்த நான் பார்த்து இது இப்போ இந்த பக் இது வந்தது, அதை நான் சரி பண்ணிட்டாங்க, இந்த ஃபீச்சர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம பைக்லாக் கூட பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சது எல்லாமே கிராஸ் அவுட் ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பர் எல்லாமே கிராஸ் அவுட் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்லாகையும் ஒரு ஸ்பிரிண்ட்டை பிளான் பண்ணி இது பண்ணிட்டோம், இது இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, இது இந்த ஃபீச்சர்ல இருக்கு அப்படின்றத அந்த கமெண்ட் செக்ஷன்ல வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? This is how our Jira tool will work in our real time. யார் யாருக்கெல்லாம் புரியல அவங்க மட்டும் கை தூக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கேட்டாலும் அமைதியா இருக்கீங்க. ஓகே. ஓகே, குட். Fine, just a moment. சொல்லுங்க டேரல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
இல்ல சார் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்குது. அது இன்னொருக்க பார்த்தா கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா